இப்ப அந்த விஜய் சிங் நிலக்கரி பிரச்சனையிலும் தலையிடுறான். நாளைக்கு அவன் ரயில்வே கான்ட்ராக்ட்ல தலையிடுவான். அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டான். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வசீம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்த விஜய் சிங் எப்படி நெருப்ப உண்டாக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் ஒரு காலத்துல நீ உண்டாக்கிட்டு இருந்த. அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த நெருப்பு இல்லையா? இர்ஷாத் எப்ப செத்தானோ அப்பவே நான் உங்ககிட்ட விஜய்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்னல. நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இர்ஷாத் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க தொழில் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரி விடுங்க, வந்து பாருங்க. சாயித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா விஜய் எந்த தடையும் இல்லாம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். வசீம், அந்த விஜய நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு அரசியல் பலம் நமக்கு தேவை. சரி, ஓகேண்ணா. அவனை அரசியலை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் என்னோட பலத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடறேன். இந்த மாதிரி முடியா 2000 ரூபாய் ஆகும். 3 நாள் டைம் ஆகும். ஆனா பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காசு முதல்லயே கொடுத்துடணும். ஏன்னா மூடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி, இந்த உன் பணம் இந்த குடி. இத பாரு, அந்த மூடி இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரியா? பக்காவா பண்ணிடுங்க. சீக்கிரம். கவலைப்படாம போங்க. இங்க பாரு, இந்த மூடி மாதிரியே அச்சு அசலா பண்ணிடணும். சரியா? சரிங்க. அதே மாதிரி 2 பாட்டில் வேணுமா? ஆமா வேணும். சரி, பண்ணிடலாம். இந்த அப்படி சீக்கிரமா வேலை முடியும். சரியா? எல்லாரும் கரெக்டா லைன்ல வாங்க. பாத்து பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான், மேல வை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது வைங்க வைங்க, எடுத்து வைங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க விஜய் சிங்கோட ஆளுங்க. ஊர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். பொருள் காட்டு. ஏய், பைப் எடுத்துட்டு வாடா. கிளாஸ் வேணும். கிளாஸ் எடு. காட்டுங்க காட்டுங்க. இது தர. இந்தாங்க. சரி, பார்த்து கவனமா எடுத்துட்டு போ. சரிங்க. கரெக்ட் டைமுக்கு போகணும். சீக்கிரம் 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 ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பொறுமையா வேலையை பார்த்துட்டு இருக்கிற. சீக்கிரமா வேலையை முடி. சித்தப்பா, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு? நீங்க களைச்சு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு நிலக்கரி வேலை இருக்குல்ல. நிலக்கரிய ட்ரக்ல இருந்து இறக்கி நாம உடனே அதை தயாரிக்கணும்ல இல்லையா? பார்த்து கவனமா போங்க. வசீம் கானோட எல்லா நாய்களும் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி எனக்கு பிறந்தவங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எப்பவும் உன் தலைமையில ஒரு கத்தி தொங்குற மாதிரியே இருக்குப்பா. ஐயோ சித்தப்பா, என்ன இங்க யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு வாங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா சித்தப்பா, அட நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிப்பா. சரிப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க. பாத்து சித்தப்பா, நீங்க போங்க. இங்க பாரு ராஜு, நீ பேசாம அரசியல் நுழைஞ்சிருப்பா. கலெக்டர்னா என்ன கிடைக்க போகுது? சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அரசியல் அரசியல். வேற வேலை இல்ல உனக்கு. விஜய் வசீமோட நிலக்கரி பிசினஸ்ல தாண்டம் ஆடிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாமா, இப்பெல்லாம் வசீமோட பவர் தான் சுத்தமா குறைஞ்சு போச்சே.
விஜய் கண்டிப்பா வசீமை அழிக்காம விட மாட்டான். அந்த வசீமோட அழிவுதான் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட் தான். அப்புறம் சொல்லு. என்ன ஒரு விஷயம், இந்த விஜய் பார்க்க எப்படி இருப்பான்? நான் சொல்றேன் உனக்கு. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. நாள் முழுக்க நான் தானே கூட இருக்கேன். நான் சொல்றேன். அண்ணா சொல்றேன் கேளுங்க. அந்த விஜய் சிங் ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டான். அப்புறம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும். மீச தடிமனா இருக்கும். டேய். முடிய பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்ன சொல்ல விட. ஆனா ஒரு விஷயம்னா அவன் ரொம்ப தைரியமான ஆளு. ஒரு தடவை அவர் எங்க கூட சமமா உட்காந்து சாப்பிட்டாருல, ஆனா கண்ணு முன்னாடி இருப்பாரு, திடீர்னு காணாம போயிருவாரு. அதான் எப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கே அவரை தெரியாதாமா. அவர் உண்மையிலே பயங்கர புத்திசாலின. சரி அதெல்லாம் கிடக்கட்டும். அவன் என்னை விட ரொம்ப மோசமான பயலா? அப்படியெல்லாம் இல்லனா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டீ சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட்டு பீடி நீயே வாங்கி குடிச்சுக்கோல. சரி அப்படியா? ஆமா யாரா இவன்? ஒருவேளை இவன் விஜய் சிங்கா இருப்பானோ? என்னடா சொல்ற நீ? இப்பதான் விஜய் சிங் கூட உட்காந்து சாப்பிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்த. அது வந்து சாப்பிடலாம்னு இருந்தோம். அதான் கண்ணு முன்னாடியே மறைச்சிட்டாருன்னு சொன்னான். வணக்கம். வணக்கம். உயிரை காப்பாத்தினதுக்கு மதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. இது அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சிங். விஜய் சிங்? அந்த பூர்வாஞ்சலோட விஜய் சிங்கா? அப்பாவிங்க யாருமே நீங்க கஷ்டப்படுத்தினது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னோட ஹீரோ. நேத்து நைட்டு நான் உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நீங்க கொடுக்கற இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நீங்க எங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இவன் தான் கட்டா. இவன் நல்லா வண்டி ஓட்டுவான். காது ஒழுங்கா கேட்காத, ஆனா பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஆனா இவதான் சீமா. இவ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. இவகிட்ட அபாரமான அருமையான திறமைகள் இருக்கு. எல்லாமே நான் கத்து கொடுத்தது. என்னன்னா நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அது நாங்க தனியா தான் இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் இல்ல. எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். ஐட்டம் பாம் கட்டாவா? கரெக்ட். அது நாங்க தான். நாங்க உங்க கூட வேலை செய்யணும். நாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்போம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல. போய் சாப்பிடுங்க. அங்க சாப்பாடு வச்சிருக்கேன். கூட்டிட்டு போ. சரி வாங்க. சிமா, உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் பயத்துல தான் இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல. வேலை முடிஞ்சிரும். இந்த வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. சீமா என்னோட தங்கச்சி. முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே உங்க பாசத்துல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இவதான் இருக்கா. அதான் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. இங்க பாரு, நான் இந்த விஜய் சிங் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும்
சீமாக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மகாபாரதத்துல ஒரு பகுதி. ஏன்னா மகாபாரதத்துல கடவுள் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்? நீ பண்ணணும்னு நினைக்கிறத தான் நீ பண்ற, ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன்னா நீ நினைக்கிறத பண்ணாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன் அப்படி பாக்குற? அது உன்னோட அழகான கண்களை பாக்குறேன். எப்பவுமே தானே பாக்குற. இல்ல, இன்னைக்கு இந்த ஐஸ் கட்டி இருக்கும் தெரியுமா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ எப்படி என்னோட வாழ்க்கையில வந்தங்கிறதே என்னால நம்ப முடியல. வந்து ஏதோ பாம் மாதிரி வெடிச்சிட்ட. ஒன்னு சொல்லவா? என்னாலையும் நம்ப முடியல. எப்படி பெங்கால்ல இருந்து டான்ஸ் ஆடி 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 உன்கிட்ட வந்தேங்கிறது. லவ் யூ. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய், ஒட்டு ஒட்டு, சரியா ஒட்டு. பார்த்து கவனமா எடுத்து வைங்க. அங்க இல்ல, இங்க. அதுக்கு மேல. ஓகே, கவனமா எடுத்துட்டு போங்க. சப்ளைஸ் நேரா கடைக்கு தான் போகணும், புரியுதா? அது சரியா இருக்கு. லோட் பண்ணிடு. வாங்க வாங்க வாங்க. எடுத்து வை, எடுத்து ஏய், டா, எடுத்து உள்ள வை. தள்ளி வை, உள்ள தள்ளி வை. மெதுவா மெதுவா. எல்லா பொருளும் கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓ அண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உன்னை அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உறக்கமே வரல, தெரியுமா? சரி, என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சியா? அது நான் உன்னோடத வாங்கணும். நேரா இப்படியா கேப்ப? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லையா? இல்ல. எப்படி சொல்றது? வேற மாதிரி சொல்லட்டுமா? நீ எனக்கு தருவியா? முதல்ல காதலிக்க கத்துக்கோ. நீ சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்கறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வனே. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அளவுக்கு இல்லப்பா. பாக்குற தண்ணி எல்லாமே கடல் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எளிமைய அடக்கவே முடியாது. இதுக்கு மேல கவிதை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காது. பட்டுமா? வணக்கம் எல்லாருக்கும். நாம பாக்குற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது.
இன்னும் கொஞ்சம் ஊத்து. இப்ப அந்த விஜய் சிங் நிலக்கரி பிரச்சனையிலும் தலையிடுறான். நாளைக்கு அவன் ரயில்வே கான்ட்ராக்ட்ல தலையிடுவான். அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டான். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வசீம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்த விஜய் சிங் எப்படி நெருப்ப உண்டாக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் ஒரு காலத்துல நீ உண்டாக்கிட்டு இருந்த. அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த நெருப்பு இல்லையா? இர்ஷாத் எப்ப செத்தானோ அப்பவே நான் உங்ககிட்ட விஜய்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்னல. நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இர்ஷாத் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க தொழில் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரி விடுங்க, வந்து பாருங்க. சாயித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா விஜய்க்கு எந்த தடையும் இல்லாம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். வசீம், அந்த விஜய நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு அரசியல் பலம் நமக்கு தேவை. சரி ஓகேண்ணா, அவனை அரசியலை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் என்னோட பலத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடுறேன். இந்த மாதிரி முடியா 2000 ரூபாய் ஆகும். 3 நாள் டைம் ஆகும். ஆனா பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காசு முதல்லயே கொடுத்துடணும். ஏன்னா மூடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி, இந்த உன் பணம் இந்த குடி. இத பாரு, அந்த மூடி இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரியா? பக்காவா பண்ணிடுங்க. சீக்கிரம். கவலைப்படாம போங்க. இங்க பாரு, இந்த மூடி மாதிரியே அச்சு அசலா பண்ணிடணும். சரியா? சரிங்க. அதே மாதிரி 2 பாட்டில் வேணுமா? ஆமா வேணும். சரி பண்ணிடலாம். இந்த அப்படி சீக்கிரமா வேலை முடியும். சரியா? எல்லாரும் கரெக்டா லைன்ல வாங்க. பாத்து பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான், மேல வை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது வைங்க வைங்க, எடுத்து வைங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க விஜய் சிங்கோட ஆளுங்க. ஊர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். பொருள் காட்டு. டேய், பைப் எடுத்துட்டு வாடா. கிளாஸ் வேணும். கிளாஸ் எடு. காட்டுங்க காட்டுங்க. இது தர. இந்தாங்க. சரி, பார்த்து கவனமா எடுத்துட்டு போ. சரிங்க. கரெக்ட் டைமுக்கு போகணும். சீக்கிரம் 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 ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பொறுமையா வேலையை பார்த்துட்டு இருக்கிற. சீக்கிரமா வேலையை முடி. சித்தப்பா, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு? நீங்க களைச்சு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு நிலக்கரி வேலை இருக்குல்ல. நிலக்கரிய ட்ரக்ல இருந்து இறக்கி நாம உடனே அதை தயாரிக்கணும்ல இல்லையா? பார்த்து கவனமா போங்க. வசீம் கானோட எல்லா நாய்களும் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி எனக்கு பிறந்தவங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எப்பவும் உன் தலைமையில ஒரு கத்தி தொங்குற மாதிரியே இருக்குப்பா. ஐயோ சித்தப்பா, என்ன இங்க யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்.
நீங்க கவனமா போயிட்டு வாங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா. சித்தப்பா, அட நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிப்பா. சரிப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க. பாத்து சித்தப்பா, நீங்க போங்க. இங்க பாரு ராஜு, நீ பேசாம அரசியல் நுழைஞ்சிருப்பா. கலெக்டர்னா என்ன கிடைக்க போகுது? சும்மாறா, இப்ப பார்த்தாலும் அரசியல் வேற வேலை இல்ல உனக்கு. விஜய் வசீமோட நிலக்கரி பிசினஸ்ல தாண்டம் ஆடிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாமா, இப்பெல்லாம் வசீமோட பவர் தான் சுத்தமா குறைஞ்சு போச்சே. விஜய் கண்டிப்பா வசீம அழிக்காம விட மாட்டான். அந்த வசீமோட அழிவு தான் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொல்லு. என்ன ஒரு விஷயம், இந்த விஜய் பார்க்க எப்படி இருப்பான்? நான் சொல்றேன் உனக்கு. டேய் நீ கொஞ்சம் சும்மாறா, நாள் முழுக்க நான் தானே கூட இருக்கேன். நான் சொல்றேன், அண்ணா சொல்றேன் கேளுங்க. அந்த விஜய் சிங் ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டான். அப்புறம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும், மீச தடிமனா இருக்கும், முடிய பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்ன சொல்ல விட. ஆனா ஒரு விஷயம்னா, அவன் ரொம்ப தைரியமான ஆளு. ஒரு தடவை அவர் எங்க கூட சமமா உட்காந்து சாப்பிட்டாருல்ல, ஆனா கண்ணு முன்னாடி இருப்பாரு, திடீர்னு காணாம போயிருவாரு. அதான் எப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கே அவரை தெரியாதாமா. அவர் உண்மையிலே பயங்கர புத்திசாலின. சரி, அதெல்லாம் கிடைக்கட்டும். என்னை விட ரொம்ப மோசமான பயலா? அப்படி எல்லாம் இல்லனா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டீ சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட்டு பீடி நீயே வாங்கி குடிச்சுக்கோல. சரி, அப்படியா? ஆமா, யாரா இவன்? ஒருவேளை இவன் விஜய் சிங்கா இருப்பானோ? என்னடா சொல்ற நீ? இப்பதான் விஜய் சிங் கூட உட்காந்து சாப்பிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்த. அது வந்து சாப்பிடலான்னு இருந்தோம், அதான் கண்ணு முன்னாடியே மறைச்சிட்டாருன்னு சொன்னான். வணக்கம். வணக்கம். உயிரை காப்பாத்துறதுக்கு மதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. இது அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சிங். விஜய் சிங்? அந்த பூர்வாஞ்சலோட விஜய் சிங்கா? அப்பாவிங்க யாருமே நீங்க கஷ்டப்படுத்தினது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னோட ஹீரோ. நேத்து நைட்டு நான் உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நீங்க கொடுக்கற இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நீங்க எங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இவன் தான் கட்டா. இவன் நல்லா வண்டி ஓட்டுவான். காது ஒழுங்கா கேட்காத, ஆனா பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஆனா இவதான் சீமா. இவ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. இவகிட்ட அபாரமான அருமையான திறமைகள் இருக்கு. எல்லாமே நான் கத்து கொடுத்தது. என்னன்னா, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அது நாங்க தனியா தான் இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் இல்ல. எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். ஐட்டம் பாம் கட்டாவா? கரெக்ட். அது நாங்க தான். நாங்க உங்க கூட வேலை செய்யணும். நாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்போம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, பரவாயில்ல. போய் சாப்பிடுங்க. அங்க சாப்பாடு வச்சிருக்கேன். கூட்டிட்டு போ. சரி, வாங்க. சீமா, உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் பயத்துல தான் இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வேலை முடிஞ்சிரும். இந்த வேலையில
எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. சீமா என்னோட தங்கச்சி. முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே உங்க பாசத்துல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இவதான் இருக்கா. அதான் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. இங்க பாரு, நான் இந்த விஜய் சிங் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சீமாக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மகாபாரதத்துல ஒரு பகுதி. ஏன்னா மகாபாரதத்துல கடவுள் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்? நீ பண்ணணும்னு நினைக்கிறத தான் நீ பண்ற, ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன்னா நீ நினைக்கிறத பண்ணாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன் அப்படி பாக்குற? அது உன்னோட அழகான கண்களை பாக்குறேன். எப்பவுமே தானே பாக்குற. இல்ல, இன்னைக்கு இந்த ஐஸ் கட்டி இருக்கும் தெரியுமா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ எப்படி என்னோட வாழ்க்கையில வந்தங்கிறதே என்னால நம்ப முடியல. வந்து ஏதோ பாம் மாதிரி வெடிச்சிட்ட. ஒன்னு சொல்லவா? என்னாலையும் நம்ப முடியல. எப்படி பெங்கால்ல இருந்து டான்ஸ் ஆடி 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 உன்கிட்ட வந்தேங்கிறது. லவ் யூ. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய், ஒட்டு ஒட்டு, சரியா ஒட்டு. பார்த்து கவனமா எடுத்து வைங்க. அங்க இல்ல, இங்க. அதுக்கு மேல. ஓகே, கவனமா எடுத்துட்டு போங்க. சப்ளைஸ் நேரா கடைக்கு தான் போகணும், புரியுதா? அது சரியா இருக்கு. லோட் பண்ணிடு. வாங்க வாங்க வாங்க. எடுத்து வை, எடுத்து ஏய், இந்தா, எடுத்து உள்ள வை. தள்ளி வை, உள்ள தள்ளி வை. மெதுவா மெதுவா. எல்லா பொருளும் கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓ அண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உன்னை அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உறக்கமே வரல, தெரியுமா? சரி, என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சியா? அது நான் உன்னோடத வாங்கணும். நேரா இப்படியா கேப்ப? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லையா? இல்ல, எப்படி சொல்றது? வேற மாதிரி சொல்லட்டுமா? நீ எனக்கு தருவியா? முதல்ல காதலிக்க கத்துக்கோ. நீ சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்கறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வனே. கொஞ்சம் பொறுமையா இரு.
அந்த அளவுக்கு இல்லப்பா. பாக்குற தண்ணி எல்லாமே கடல் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எளிமைய அடக்கவே முடியாது. இதுக்கு மேல கவிதை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காது. பட்டுமா? வணக்கம் எல்லாருக்கும். நாம பாக்குற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது. கொஞ்சம் ஊத்து. இப்ப அந்த விஜய் சிங் நிலக்கரி பிரச்சனையிலும் தலையிடுறான். நாளைக்கு அவன் ரயில்வே கான்ட்ராக்ட்ல தலையிடுவான். அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டான். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வசீம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்த விஜய் சிங் எப்படி நெருப்ப உண்டாக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் ஒரு காலத்துல நீ உண்டாக்கிட்டு இருந்த. அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த நெருப்பு இல்லையா? இர்ஷாத் எப்ப செத்தானோ அப்பவே நான் உங்ககிட்ட விஜய்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்னல. நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இர்ஷாத் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க தொழில் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரி விடுங்க, வந்து உட்காருங்க. சாயித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா விஜய் எந்த தடையும் இல்லாம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். வசீம், அந்த விஜய நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு அரசியல் பலம் நமக்கு தேவை. சரி, ஓகேண்ணா. அவனை அரசியலை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் என்னோட பலத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடுறேன். இந்த மாதிரி முடியா 2000 ரூபாய் ஆகும். 3 நாள் டைம் ஆகும். ஆனா பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காசு முதல்லயே கொடுத்துடணும். ஏன்னா மூடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி, இந்த உன் பணம் இந்த குடி. இத பாரு, அந்த மூடி இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரியா? பக்காவா பண்ணிடுங்க. சீக்கிரம். கவலைப்படாம போங்க. இங்க பாரு, இந்த மூடி மாதிரியே அச்சு அசலா பண்ணிடணும். சரியா? சரிங்க. அதே மாதிரி 2 பாட்டில் வேணுமா? ஆமா வேணும். சரி, பண்ணிடலாம். இந்த அப்படி சீக்கிரமா வேலை முடியும். சரியா? எல்லாரும் கரெக்டா லைன்ல வாங்க. பாத்து பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான், மேல வை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது வைங்க வைங்க, எடுத்து வைங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க விஜய் சிங்கோட ஆளுங்க. ஊர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஊர்ல காட்டு. டேய், பைப் எடுத்துட்டு வாடா. கிளாஸ் வேணும். கிளாஸ் எடு. காட்டுங்க காட்டுங்க. இது தர. இந்தாங்க. சரி, பார்த்து கவனமா எடுத்துட்டு போ. சரிங்க. கரெக்ட் டைம்க்கு போகணும். சீக்கிரம் 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 ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பொறுமையா வேலையை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரமா வேலையை முடி. சித்தப்பா, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க.
நான் எதுக்கு? நீங்க களைச்சு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு நிலக்கரி வேலை இருக்குல்ல. நிலக்கரிய ட்ரக்ல இருந்து இறக்கி நாம உடனே அதை தயாரிக்கணும்ல இல்லையா? பார்த்து கவனமா போங்க. வசீம் கானோட எல்லா நாய்களும் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி எனக்கு பிறந்தவங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எப்பவும் உன் தலைமையில ஒரு கத்தி தொங்குற மாதிரியே இருக்குப்பா. ஐயோ சித்தப்பா, என்ன இங்க யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு வாங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா சித்தப்பா, அட நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிப்பா. சரிப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க. பாத்து சித்தப்பா, நீங்க போங்க. இங்க பாரு ராஜு, நீ பேசாம அரசியல் நுழைஞ்சிருப்பா. கலெக்டர்னா என்ன கிடைக்க போகுது? சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அரசியல். வேற வேலை இல்ல உனக்கு. விஜய் வசீமோட நிலக்கரி பிசினஸ்ல தாண்டம் ஆடிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாமா, இப்பெல்லாம் வசீமோட பவர் தான் சுத்தமா குறைஞ்சு போச்சே. விஜய் கண்டிப்பா வசீமை அழிக்காம விட மாட்டான். அந்த வசீமோட அழிவுதான் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சொல்லு. என்ன ஒரு விஷயம், இந்த விஜய் பார்க்க எப்படி இருப்பான்? நான் சொல்றேன் உனக்கு. டேய், நீ கொஞ்சம் சும்மாறா. நாள் முழுக்க நான் தானே கூட இருக்கேன். நான் சொல்றேன். அண்ணா சொல்றேன் கேளுங்க. அந்த விஜய் சிங் ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டான். அப்புறம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும். மீச தடிமனா இருக்கும். முடிய பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்ன சொல்ல விட. ஆனா ஒரு விஷயம்னா, அவன் ரொம்ப தைரியமான ஆளு. ஒரு தடவை அவர் எங்க கூட சமமா உட்காந்து சாப்பிட்டாருல. ஆனா கண்ணு முன்னாடி இருப்பாரு, திடீர்னு காணாம போயிருவாரு. அதான் எப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கே அவரை தெரியாதாமா. அவர் உண்மையிலே பயங்கர புத்திசாலின. சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். அவன் என்ன விட ரொம்ப மோசமான பயலா? அப்படியெல்லாம் இல்லனா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டீ சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட்டு பீடி நீயே வாங்கி குடிச்சுக்கோல. சரி, அப்படியா? ஆமா, யாரா இவன்? ஒருவேளை இவன் விஜய் சிங்கா இருப்பானோ? என்னடா சொல்ற நீ? இப்பதான் விஜய் சிங் கூட உட்காந்து சாப்பிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்த. அது வந்து சாப்பிடலான்னு இருந்தோம். அதான் கண்ணு முன்னாடியே மறைச்சிட்டாருன்னு சொன்னான். வணக்கம். வணக்கம். உயிரை காப்பாத்தினதுக்கு மதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. இது அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சிங். விஜய் சிங்? அந்த பூர்வாஞ்சலோட விஜய் சிங்கா? அப்பாவிங்க யாருமே நீங்க கஷ்டப்படுத்தினது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னோட ஹீரோ. நேத்து நைட்டு நான் உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நீங்க கொடுக்கற இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நீங்க எங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இவன் தான் கட்டா. இவன் நல்லா வண்டி ஓட்டுவான். காது ஒழுங்கா கேட்காத, ஆனா பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஆனா இவதான் சீமா. இவ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. இவகிட்ட அபாரமான அருமையான திறமைகள் இருக்கு. எல்லாமே நான் கத்து கொடுத்தது. என்னன்னா, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அது நாங்க தனியா தான் இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் இல்ல. எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். ஐட்டம் பாம் கட்டாவா? கரெக்ட். அது நாங்க தான். நாங்க உங்க கூட வேலை செய்யணும். நாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்போம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல, பரவாயில்ல. போய் சாப்பிடுங்க. அங்க சாப்பாடு வச்சிருக்கேன். சரி, வாங்க.
சீமா, உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் பயத்துல தான் இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வேலை முடிஞ்சிரும். இந்த வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. சீமா என்னோட தங்கச்சி. முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே உங்க பாசத்துல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இவதான் இருக்கா. அதான் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. இங்க பாரு, நான் இந்த விஜய் சிங் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சீமாக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மகாபாரதத்துல ஒரு பகுதி. ஏன்னா மகாபாரதத்துல கடவுள் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்? நீ பண்ணணும்னு நினைக்கிறத தான் நீ பண்ற, ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன்னா நீ நினைக்கிறத பண்ணாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன் அப்படி பாக்குற? அது உன்னோட அழகான கண்களை பாக்குறேன். எப்பவுமே தானே பாக்குற. இல்ல, இன்னைக்கு இந்த ஐஸ் கட்டி இருக்கும் தெரியுமா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ எப்படி என்னோட வாழ்க்கையில வந்தங்கிறதே என்னால நம்ப முடியல. வந்து ஏதோ பாம் மாதிரி வெடிச்சிட்ட. ஒன்னு சொல்லவா? என்னாலையும் நம்ப முடியல. எப்படி பெங்கால்ல இருந்து டான்ஸ் ஆடி 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 உன்கிட்ட வந்தேங்கிறது. லவ் யூ. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய், ஒட்டு சரியா ஒட்டு. பார்த்து கவனமா எடுத்து வைங்க. அங்க இல்ல, இங்க. அதுக்கு மேல. ஓகே, கவனமா எடுத்துட்டு போங்க. சப்ளைஸ் நேரா கடைக்கு தான் போகணும், புரியுதா? அது சரியா இருக்கு. லோட் பண்ணிடு. வாங்க வாங்க வாங்க. எடுத்து வை, எடுத்து ஏய், டா, எடுத்து உள்ள வை. தள்ளி வை, உள்ள தள்ளி வை. மெதுவா மெதுவா. எல்லா பொருளும் கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓ அண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் உன்னை அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உறக்கமே வரல, தெரியுமா? சரி, என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சியா? அது நான் உன்னோட வாங்கணும். நேரா இப்படியா கேப்ப? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லையா? இல்ல. எப்படி சொல்றது? வேற மாதிரி சொல்லட்டுமா? நீ எனக்கு தருவியா? முதல்ல காதலிக்க கத்துக்கோ. நீ சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்கறேன்.
நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வனே. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அளவுக்கு இல்லப்பா. பாக்குற தண்ணி எல்லாமே கடல் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எளிமைய அடக்கவே முடியாது. இது மேல கவிதை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காது. பட்டுமா? வணக்கம். நாம பாக்குற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது. கொஞ்சம் ஊத்து. இப்ப அந்த விஜய் சிங் நிலக்கரி பிரச்சனையிலும் தலையிடுறான். நாளைக்கு அவன் ரயில்வே கான்ட்ராக்ட்ல தலையிடுவான். அப்புறம் ஒரு நாளைக்கு எனக்கு ஆப்பு வைக்கவும் தயங்க மாட்டான். புரியுதா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்க வசீம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் இன்னைக்கு உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு இந்த விஜய் சிங் எப்படி நெருப்ப உண்டாக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தான் ஒரு காலத்துல நீ உண்டாக்கிட்டு இருந்த. அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த நெருப்பு இல்லையா? இர்ஷாத் எப்ப செத்தானோ அப்பவே நான் உங்ககிட்ட விஜய்க்கு பாடம் கத்து கொடுக்கணும்னு சொன்னல. நீங்க தான் வேண்டான்னு சொன்னீங்க. இர்ஷாத் செத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு உங்க தொழில் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல. நான் தான் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும். சரி விடுங்க, வந்து பாருங்க. சாயித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா விஜய் எந்த தடையும் இல்லாம நினைச்சதை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். வசீம், அந்த விஜய நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா அது சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு அரசியல் பலம் நமக்கு தேவை. சரி ஓகேண்ணா, அவனை அரசியலை வச்சு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நான் என்னோட பலத்தை வச்சு அவன் கதையவே முடிச்சிடுறேன். இந்த மாதிரி முடியா 2000 ரூபாய் ஆகும். 3 நாள் டைம் ஆகும். ஆனா பண்ணி முடிச்சிடலாம். அப்புறம் காசு முதல்லயே கொடுத்துடணும். ஏன்னா மூடி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுக்காம விட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சரி, இந்த உன் பணம் இந்த குடி. இத பாரு, அந்த மூடி இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் பெருசா இருக்கு. சரியா? பக்காவா பண்ணிடுங்க. சீக்கிரம். கவலைப்படாம போங்க. இங்க பாரு, இந்த மூடி மாதிரியே அச்சு அசலா பண்ணிடணும். சரியா? சரிங்க. இதுல அதே மாதிரி 2 பாட்டில் வேணுமா? ஆமா வேணும். சரி பண்ணிடலாம். இந்த அப்படி சீக்கிரமா வேலை முடியுங்க. சரியா? எல்லாரும் கரெக்டா லைன்ல வாங்க. பாத்து பாத்து தூக்கு தூக்கு. அப்படிதான், மேல வை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காதீங்க. அடுத்தது வைங்க வைங்க, எடுத்து வைங்க. ஆமா, நீங்க யாரு? நாங்க விஜய் சிங்கோட ஆளுங்க. ஊர்ல செக் பண்றதுக்காக வந்திருக்கேன். பொருள் காடு. டேய், பைப் எடுத்துட்டு வாடா. கிளாஸ் வேணும். கிளாஸ் எடு. காட்டுங்க காட்டுங்க. இது தர. இந்தாங்க.
சரி பார்த்து கவனமா எடுத்துட்டு போங்க. ம்? சரிங்க. கரெக்ட் டைம்க்கு போகணும். வாங்க. ஏய், சீக்கிரம் 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 ஏத்துங்கப்பா, ஏத்துங்க. பொறுமையா வேலையை பார்த்துட்டு இருக்கிற, சீக்கிரமா வேலையை முடி. சித்தப்பா ஆ, நீங்க இப்ப வீட்டுக்கு போங்க. நான் எதுக்கு? நீங்க களைச்சு போயிருப்பீங்க. அதுவும் இல்லாம நாளைக்கு உங்களுக்கு நிலக்கரி வேலை இருக்குல்ல. நிலக்கரிய ட்ரக்ல இருந்து இறக்கி நாம உடனே அதை தயாரிக்கணும்ல இல்லையா? பார்த்து கவனமா போங்க. வசீம் கானோட எல்லா நாய்களும் இங்க அங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி எனக்கு பிறந்தவங்க. ஆனா எனக்கு என்னமோ நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு நல்லதா படல. இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். எப்பவும் உன் தலைமையில ஒரு கத்தி தொங்குற மாதிரியே இருக்குப்பா. ஐயோ சித்தப்பா, என்ன இங்க யாருக்கு தான் தெரியும்? யாருக்கும் நான் யாருன்னு தெரியாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவனமா போயிட்டு வாங்க. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. ஓய்வு எடுத்துட்டு வாங்க. இல்லப்பா சித்தப்பா, அட நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிப்பா. சரிப்பா, இந்த வேலையெல்லாம் நீ பாத்துக்க. பாத்து பட்சத்துப்பா, நீங்க போங்க. இங்க பாரு ராஜு, நீ பேசாம அரசியல் நுழைஞ்சிருப்பா. கலெக்டர்னா என்ன கிடைக்க போகுது? சும்மாறா, எப்ப பார்த்தாலும் அரசியல் வேற வேலை இல்ல உனக்கு. விஜய் வசீமோட நிலக்கரி பிசினஸ்ல தாண்டம் ஆடிட்டு இருக்கான். அப்படியா? ஆமாமா, இப்பெல்லாம் வசீமோட பவர் தான் சுத்தமா குறைஞ்சு போச்சே. விஜய் கண்டிப்பா வசீம அழிக்காம விட மாட்டான். அந்த வசீமோட அழிவுதான் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட் தான். அப்புறம் சொல்லு. என்ன ஒரு விஷயம், இந்த விஜய் பார்க்க எப்படி இருப்பான்? நான் சொல்றேன் உனக்கு. டேய், நீ கொஞ்சம் சும்மாறா. நாள் முழுக்க நான் தானே கூட இருக்கேன். நான் சொல்றேன். ஆனா சொல்றேன் கேளுங்க. அந்த விஜய் சிங் ரொம்ப உயரமாலாம் இருக்க மாட்டான். அப்புறம் கண்ணு சின்ன சின்னதா இருக்கும். மீச தடிமனா இருக்கும். முடிய பாத்தீங்கன்னா நீளமா இருக்கும். நீ என்னடா கரடியை பத்தி சொல்லிட்டு இருக்கியா? நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு இருக்கியா? என்ன சொல்ல விட. ஆனா ஒரு விஷயம்னா, அவன் ரொம்ப தைரியமான ஆளு. ஒரு தடவை அவர் எங்க கூட சமமா உட்காந்து சாப்பிட்டாருல்ல. ஆனா கண்ணு முன்னாடி இருப்பாரு, திடீர்னு காணாம போயிருவாரு. அதான் எப்படின்னு தெரியாது. ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விஜய் சிங்கோட ஆளுங்களுக்கே அவரை தெரியாதாமா. அவர் உண்மையிலே பயங்கர புத்திசாலின. சரி, அதெல்லாம் கிடைக்கட்டும். அவன் என்னை விட ரொம்ப மோசமான பயலா. அப்படியெல்லாம் இல்லனா, நான் சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேவையில்லாம டீ சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட்டு பீடி நீயே வாங்கி குடிச்சுக்கோல. அப்படியா? ஆமா, யாரா இவன்? ஒருவேளை இவன் விஜய் சிங்கா இருப்பானோ? என்னடா சொல்ற நீ? இப்பதான் விஜய் சிங் கூட உட்காந்து சாப்பிட்டான்லாம் சொல்லிட்டு இருந்த. அது வந்து சாப்பிடலான்னு இருந்தோம். அதான் கண்ணு முன்னாடியே மறைச்சிட்டாருன்னு சொன்னான். வணக்கம். வணக்கம். உயிரை காப்பாத்தினதுக்கு மதிப்பு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. இது அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? விஜய் சிங். விஜய் சிங்? அந்த பூர்வாஞ்சலோட விஜய் சிங்கா? அப்பாவிங்க யாருமே நீங்க கஷ்டப்படுத்தினது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வித்தியாசமானவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நான் கூட உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னோட ஹீரோ. நேத்து நைட்டு நான் உங்க உயிரை காப்பாத்தினதுக்காக நீங்க கொடுக்குற இந்த பணம் எனக்கு தேவையில்லை. நீங்க எங்களை உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. இவன் தான் கட்டா. இவன் நல்லா வண்டி ஓட்டுவான். காது ஒழுங்கா கேட்காது, ஆனா பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஆனா இவதான் சீமா. இவ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவா. இவகிட்ட அபாரமான அருமையான திறமைகள் இருக்கு. எல்லாமே நான் கத்து கொடுத்தது. என்னன்னா, நாங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஒருத்தர் காதலிக்கிறோம். அது நாங்க தனியா தான் இருக்கோம். எங்களுக்குன்னு யாரும் இல்ல. எங்களுக்கு உதவி செய்யுங்களேன். ஐட்டம் பாம் கட்டாவா? கரெக்ட்.
அது நாங்க தான். நாங்க உங்க கூட வேலை செய்யணும். நாங்க வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு எப்பவும் துணையா இருப்போம். நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல இல்ல பரவாயில்ல. போய் சாப்பிடுங்க. அங்க சாப்பாடு வச்சிருக்கேன். கூட்டிட்டு போ. சரி வாங்க. சீமா, உன்னை நினைச்சு நாங்க எல்லாரும் பயத்துல தான் இருந்தோம். நல்ல வேலை நீ வந்துட்ட. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்ல, வேலை முடிஞ்சிரும். இந்த வேலையில எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. சீமா என்னோட தங்கச்சி. முதல் தடவை உங்களை பார்த்தப்பவே உங்க பாசத்துல எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா எங்களுக்கும் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. என்னன்னா என் வாழ்க்கையில எனக்குன்னு இவதான் இருக்கா. அதான் இவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. இங்க பாரு, நான் இந்த விஜய் சிங் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சீமாக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துப்பேன். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களும் மகாபாரதத்துல ஒரு பகுதி. ஏன்னா மகாபாரதத்துல கடவுள் கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட என்ன சொன்னார்? நீ பண்ணணும்னு நினைக்கிறத தான் நீ பண்ற, ஆனா நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன்னா நீ நினைக்கிறத பண்ணாலும் நான் நினைக்கிறது தான் நடக்கும்னு சொன்னார். ஏன் அப்படி பாக்குற? அது உன்னோட அழகான கண்களை பாக்குறேன். எப்பவுமே தானே பாக்குற. இல்ல, இன்னைக்கு இந்த ஐஸ் கட்டி இருக்கும் தெரியுமா, நல்லா சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் கண்ணு. எனக்கும் தான், எனக்கும் அப்படிதான் தெரியுது. நீ எப்படி என்னோட வாழ்க்கையில வந்தங்கிறதே என்னால நம்ப முடியல. வந்து ஏதோ பாம் மாதிரி வெடிச்சிட்ட. ஒன்னு சொல்லவா? என்னாலையும் நம்ப முடியல. எப்படி பெங்கால்ல இருந்து டான்ஸ் ஆடி 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 உன்கிட்ட வந்தேங்கிறது. லவ் யூ. நானும் உன்னை லவ் பண்றேன். ஏய், ஒட்டு ஒட்டு, சரியா ஒட்டு. பார்த்து கவனமா எடுத்து வைங்க. அங்க இல்ல, இங்க. அதுக்கு மேல. ஓகே, கவனமா எடுத்துட்டு போங்க. சப்ளைஸ் நேரா கடைக்கு தான் போகணும், புரியுதா? அது சரியா இருக்கு. லோட் பண்ணிடு. வாங்க வாங்க வாங்க. எடுத்து வை, எடுத்து ஏய், இந்தா, எடுத்து உள்ள வை. தள்ளி வை, உள்ள தள்ளி வை. மெதுவா மெதுவா. எல்லா பொருளும் கரெக்டான இடத்துக்கு போகணும். ஓ அண்ணே, வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ஒன்னு அன்னைக்கு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு உறக்கமே வரல தெரியுமா? சரி, என்ன பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட என்ன பேசணும்னு யோசிச்சியா? அது நான் உன்னோட வாங்கணும். நேரா இப்படியா கேப்ப? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட பேசினதே இல்லையா? இல்ல. எப்படி சொல்றது?
வேற மாதிரி சொல்லட்டுமா? நீ எனக்கு தருவியா? முதல்ல காதலிக்க கத்துக்கோ. நீ சொல்லி தருவியா? சொல்லி கொடுக்கறேன். நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வனே. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அளவுக்கு இல்லப்பா. பாக்குற தண்ணி எல்லாமே கடல் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற எளிமைய அடக்கவே முடியாது. இதுக்கு மேல கவிதை சொன்னா வீட்டுல சோறு கிடைக்காது. பட்டுமா? வணக்கம் எல்லாருக்கும். நாம பாக்குற தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கிடையாது. கொஞ்சம் ஊத்து. வா